ஹாய்! இன்னைக்கு நாம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான பானிபூரி தாங்க செய்ய போறோம். என்னதான் நாம வீட்ல செஞ்சாலும் கடையில விக்கிற டேஸ்ட் வரவே வராதுங்க. இன்னைக்கு நாம கடையில விக்கிற டேஸ்ட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்து 4 துண்டா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அத குக்கர்ல போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு ரெடியா இருக்கு. அடுத்து பானிபூரிக்கு தேவையான ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல புளி கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊத்தி ஒரு 5 மினிட்ஸ் அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளிய கையில நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, உரிக்காத பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இத நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைச்சல்ல சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, பானிபூரிக்கு தேவையான ரசம் ரெடி. ஃபைனலா ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் ரசம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நமக்கு தேவையான பானிபூரி ரசம் ரெடி. இப்போ நம்ம கிட்ட வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் அண்ட் ரசம் எல்லாமே ரெடி ஆயிருக்கு. இப்போ நமக்கு பூரி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இப்போ அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க சிப்ஸ் எடுத்து அதுல போட்டுடலாம். இப்போ பாருங்க, சிப்ஸ் எவ்வளவு அழகா பொரிஞ்சு வருதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ இந்த பூரி எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடலாம். அவ்வளவுதாங்க, இப்போ நமக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான் பேலன்ஸ். பூரி, பானி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே ரெடி. அவ்வளவுதாங்க, ரொம்பவே ஈஸியான பானிபூரிய நீங்களும் உங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. பானிபூரின்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பானிபூரி இன்னைக்கு நாங்க வீட்ல செஞ்சோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.